விஜய், நீ நிறைய பேச மாட்ட, பேச்சை விட செயல் முக்கியம்னு சொல்லுவேன். விஜய், நீ செய், நீ செய்யறதுக்காகவே பிறந்தவன், நிறைய செய், நினைச்சதெல்லாம் செய். இளைய தளபதியா கொஞ்ச காலத்துக்கு பிறகு உன்னுடைய உழைப்பினால தளபதியாக மாறின. தமிழ்நாடு உனக்கு நிறையா பண்ணிடுச்சு. தமிழர்கள், உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் உனக்கு நிறைய பண்ணிட்டாங்க. அந்த தமிழ்நாட்டுக்கு, அந்த தமிழர்களுக்கு நீ எதையோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு இந்த அரசியலில் இறங்குற. நிச்சயமாக எனக்கு தெரியும், நீ எதை செஞ்சாலும் 1000 தடவை யோசிச்சு பண்ணுவேன். சாதாரணமாக எந்த முடிவும் எடுத்துட மாட்டேன். அந்த முடிவை எடுத்துட்டீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு போய் பின்வாங்க மாட்டேன். நிச்சயமாக இந்த பாதை உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் திறந்து வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்திய மக்களுக்கு அந்த மக்களை நீ உயர்த்த வேண்டும். இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தனியாத ஆசையில் நீ கால் எடுத்து வைக்கிற. உன்னை நான் மனப்பூர்வமாக ப்ளஸ் பண்ணுறேன். நீ இதில் வெற்றி அடையணும். உன் கூட நானும் நிற்கணும். ஆக்டராகணும், நடிகனாகணும் அப்படின்னு சொல்லப்போ நான் சும்மா சொல்லி பார்த்தேன். நான் இல்லையா, ஒரு ஃபாதராக இல்லைப்பா, எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, ஒரு ட்ரீம் இருக்குது, நீ டாக்டர் ஆகணும். ஏன்னா இது எல்லா பத்திரிகையிலையும் இத்தனை வருஷங்களாக வந்த விஷயங்கள் நம்ம திருப்பி பேசுகிறோம். நம்ம என்ன ஒன்றுன்னா, ஆனால் எல்லா தகப்பனும் அது பண்ணணும். பெரும்பாலும் தகப்பன் ஃபாதர்ஸ் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, அதுதான் பண்ணணும். நம்ம ட்ரீமை பிள்ளைங்க நிறைவேற்றுறாங்களோ இல்லையோ, பிள்ளைங்க கனவை ஒவ்வொரு தகப்பனும் நிறைவேற்றும். அதுலேயும் நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், முடிவை என்னாலே மாற்றிக்க முடியாது அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் அங்கேயே உருவாச்சு. அந்த 91லேயே உருவாச்சு. நடிகனாகணும்னு நினைக்கும் போதே உருவான அந்த ஒரு கேரக்டரைசேஷன். இல்லை, நீ நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்ம கண்டிப்பாக சொல்லும்போது, இல்லை நான் நடிச்சு தான் ஆகணும்னு பிடிவாதமாக நின்னார்ல. இப்போ எடுத்திருக்கிற முடிவும் நல்ல முடிவாக இருக்கும். நிச்சயமாக அதில் வெற்றி அடையும். நம்ம இதில் வரணும் அப்படின்னு நினச்சாரு. நம்ம அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு உழைக்க ஆரம்பித்தார். புரிஞ்சுக்கிட்டார், இது ஒரு போட்டியான உலகம், இதில் உழைச்சா கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைச்சு அவர் தன்னை உயர்த்திக்கிட்டு இன்னைக்கு இந்த உச்சத்தில் இருக்கார். சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி அப்படின்ற படத்தில் அவர் முதல்ல சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தார். அந்த வெற்றி தான் இப்போ வெற்றி கழகமாக தமிழகத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. கரெக்ட், அதே தான். வெற்றின்ற படத்தில் ஆரம்பித்தார், வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு.